இஸ்லாமியர்கள் வந்து சாதியத்தை அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாதியத்தை வேறு எடுத்துட்டாங்கன்னு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க. சாதியத்தை வந்து விடுபட்டாங்க. இங்கே வந்து சாதியத்தை விடுபடாமல் இருப்பதனால்தான் கிறிஸ்தவம் இன்னும் அந்த உரிமை அந்த மக்களுக்கு மறுக்கப்படுது. இது தலித் மக்கள் ஆண்டாண்டுகளும் அடிமைப்பட்டு எந்த விதமான மேம்பாடும் அடையாத விளிம்புநிலை சமூகமாக இருக்குது. இந்த தலித் கிறிஸ்டியன் வந்து அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி அவங்களோட போட்டி போட்டு அந்த வேலைவாய்ப்புகளை பெறுவதில் ரொம்ப சிக்கல் இருக்குது. 319 பட்டியலில் இருக்கிறதுனால எங்களால் அங்கே உள்ள நுழைஞ்சு வேங்கவயலில் முதலாக அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இவர்கள் மக்கள் தலித் மக்கள் போயிட்டு அங்கே ஆலய வழிபாடு பண்ணுறதுல திருவிழாவில் பங்கேற்கிறதுல சிக்கல் ஆரம்பிச்சிது. சண்டை வந்து திடீர்னு ஒரு அம்மா வந்து சாமியார் கேள்விப்பட்டிருக்கேன். சாமியாட்டு இவங்கெல்லாம் தலித் மக்கள்லாம் இதில் வரக்கூடாது அப்படின்னு வந்து நான் வந்து ஆத்தா இறங்கிறேன்னா சாமியார் வந்து கலெக்டர் பார்த்துட்டு அந்த அம்மாவை கைது பண்ணாங்க. என்ன சொல்ல வரான், தீண்டாமல் ஒரு பெரும் குற்றம், தீண்டாமல் ஒரு பாவச்செயல், எல்லாமே நம்ம பயிலால் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் குறிப்பாக இந்த அரசாங்கம் எப்படி பார்க்குன்னா தீண்டாமைக்கு எதிராக தப்பு செய்கிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இப்போ ஷெல் கார்ஸ் இருக்கிற நான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினா பிசி அந்த பிசியில் வந்து நாங்கள் ஏற்கனவே கலைஞர் 2007 4வது இது ஒன்று ஜியோ எண் 4 அதில் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீடு இத்தனை ஆண்டு காலமாக சொல்லனா துயரத்தை அனுபவித்து வரக்கூடிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கிறிஸ்துவ மக்கள் களத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அல்ல, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பில் வந்து நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தால் கிறிஸ்துவ மதத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதை வந்து நீங்கள் லைக் அது குறிப்பிட்டு எப்படி சொன்னாங்கன்னா, பட்டியலினத்தில் இருந்து கொண்டு கிறிஸ்தவ மதத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு வந்து சலுகைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அந்த தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு கிறிஸ்துவ மக்கள், குறிப்பாக பட்டியலின கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்படிப்பட்ட சம்பவம் என்பது நடக்குது. உதாரணமாக நாங்கள் வந்து பட்டியலின உரிமை கேட்டு கிட்டத்தட்ட 2004 எங்களுடைய வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய பட்டியலின உரிமை கோரிய வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. அது வந்து ஒன்று அந்த பட்டியலின உரிமை உங்களுக்கு கொடுக்குறோம், இல்லை ஏதாவது ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வரவே இல்லை. இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே 24 வருஷம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பட் ஒரு ஜென்ரேஷன் கேப் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. பட் அந்த மத்திய அரசு உடனடியாக அது உரிய பதிலை அளித்து எங்களுக்கான பட்டியலின் உரிமை கொடுத்துருந்தா இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட தீர்ப்புக்கு அந்த மக்கள் வந்து ஆளாக வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு போக வேண்டிய தள்ளப்பட்ட நிலைமைக்கு போகிறது வந்து ஆயிருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இதில் நம்ம பார்க்கணும். இந்து மதத்திலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு ஏன் மாறினாங்கன்னா, இந்து மதத்தில் வந்து சாதிய குடிமைகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ நம்மலாம் கிறிஸ்தவர்களாக மாறணும்னு சொல்லிட்டு மாறினாங்க. ஆனால் பெரும்பாலும் பொது சமூகம் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து சாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த திருச்சபையில் கிறிஸ்தவத்தில் வந்து சாதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதாவது வந்து கிறிஸ்தவம் சாதியை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, சாதியை உயர்த்தி பிடிக்கவில்லை. கிறிஸ்தவம் வந்து சாதியை மறுக்குது, விவிலியமும் சாதி மறுக்குது. இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் வந்து அதாவது சொன்ன அசிவாரை தகர்க்காமல் மேலே எழுந்து கட்டப்பட்ட அந்த தேவாலயங்களை இருக்கிற ஆதிக்க சாதிகள் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு அது உள்ளே நுழைஞ்சு அதை வந்து தனதாக்க முயற்சி பண்ணும்போது தான் அதே சாதிய படிநிலை இந்துவத்தில் இருந்த மாதிரி கிறிஸ்துவத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 155 கிராமங்களை இப்போ நாங்கள் எடுத்த சர்வே, எங்களுக்கான ஒரு புத்தகம் கூட வெளியிட்டோம், கிறிஸ்தவ திருச்சபையில் தீண்டாமைன்னு. எங்களுடைய முனைவர் மேத்யூ அவர் தான் மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர். அவர் வெளியிட்ட அந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட இது வந்து வெறும் புத்தக நூல், இது ஆய்வு நூல். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக களப்பணியில் ஈடுபட்டு ஒவ்வொரு கிராமமாக சொல்லி கிட்டத்தட்ட 155 கிராமங்களில் இன்றும் தீண்டாமை கொடுமையை தலித்து கிறிஸ்தவர்கள் அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரெட்டை கல்லறை இன்னும் இருக்குது. திருச்சியே உதாரணம், 2 கல்லறை இருக்குது திருச்சி இதுலேயே, டைசிஸ்லேயே, அது எல்லாருக்கும் தெரியும். ஆக 2 கல்லறை இருக்குது, 2 தூம்பா இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருக்குது, அப்புறம் பாடகருக்குள்ள இருக்குது, நிதிக்குழுவில் தலித்து கிறிஸ்தவர்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆலயத்திலையும் வந்து தனியாக தான் உட்கார வைப்பாங்க, தனியாக அந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 13 வகையான தீண்டாமை வந்து கிறிஸ்துவத்திலும் இன்று வரை தொடர்ந்து நீடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. இந்த சாதிய அந்த ஒடுக்குமுறை, சனாதன அந்த விஷயங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்திலும் வந்து மேலோங்கி இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதை
தகர்ப்பதற்கு அதை வந்து அது அந்த சாதிய படிநிலையை ஒழிப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். பேசும்பொழுது சொன்னீங்க வந்து இப்போ இஸ்லாமியர்களும் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்லேருந்து இஸ்லாமுக்கு மன்னனா இஸ்லாமில் வந்து கேஸ்டிசம் வந்து அவ்வளோவாக இல்லை, ஓகேங்களா? அதே போல் கிறிஸ்தவத்தில் வந்து இருக்குது. அதாவது இந்து மதத்தில் அது கடவுள் மட்டும்தான் வேறு வேறு, மற்றபடி வந்து அந்த சாதிய கட்டமைப்பு இந்து மதத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் கிறிஸ்தவத்திலும் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நான் வந்து இந்து மதத்திலிருந்து அந்த சாதிய கொடுமையில் தாங்காமல் தான் கிறிஸ்தவத்துக்கு வரேன். இங்கேயும் இருக்குது. சரி, வேறு எந்த மதத்திலாவது இப்போ பௌத்த மதத்துலேயும் அதே போல் சீக்கிய மதத்திலும் வந்து நான் இந்து மதத்துலேருந்து அங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே வரலாம். என்னோட அந்த சாதிய சலுகைகள் நான் பட்டியலினத்துலன்னா அந்த சலுகைகள் அப்படியே இருக்கும். அதில் மட்டும் ஏன் அப்படி இருக்குது? இதில் ஏன் மாறுது இஸ்லாமத்துலேயும் கிறிஸ்தத்துலேயும்? இஸ்லாமியர்கள் வந்து சாதியத்தை அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாதியத்தை வேறு எடுத்துட்டாங்கன்னு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க. சாதியத்தை வந்து விடுபட்டாங்க. இங்கே வந்து சாதியத்தை விடுபடாமல் இருப்பதனால்தான் கிறிஸ்துவம் இன்னும் அந்த உரிமை அந்த மக்களுக்கு மறுக்கப்படுது. கிறிஸ்துவம் இன்னும் டெவலப் பண்ணாங்கல்ல, வளர்ச்சி பெறவில்லை. நல்லா கேட்டுங்க, கிறிஸ்துவம் வளர்ச்சி பெறாததற்கு கிறிஸ்தவத்தினுடைய உழைப்பாளி அடித்தட்டு மக்கள் பொருளாதாரம் கல்வியில் உயராமல் இருப்பதற்கு அடிப்படை பிரதான காரணமே இங்கே இருக்கக்கூடிய சாதிய படிநிலை தான். அங்கே வந்து இஸ்லாமியர்கள் அப்படி இல்லை. சின்ன உதாரணம், அவங்களுக்கான 3.5 இடஒதுக்கீடு வாங்கி அங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கிய முஸ்லீம்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, வாங்கிட்டாங்க. இவர்கள் சாதியுடைய மனநிலையிலிருந்து செயல்படுத்தினால அந்த இடஒதுக்கீடு உரிமையை வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. தமிழக அரசு கலைஞர்கள் போட்ட ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவர்களும். அட்லீஸ்ட் அந்த உள்ஒதுக்கீடாவது இந்த இத்தனை ஆண்டுகாலமாக 70 ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய விளிம்புநிலை தலித்து கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் அதை வந்து அப்படியே திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. அந்த உரிமையை உள்ஒதுக்கீடு வரையாவது வாங்கி கொடுக்கணும்னு தான் நாங்கள் தொடர்ச்சியாக. இல்லை, தமிழகத்தில் வந்து எத்தனை சதவீத மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறார்கள்? அதில் ரோமன் கத்தலிக் ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், அந்த ஏஜி சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்தமாக எத்தனை சதவீதம் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தமிழ்? கிட்டத்தட்ட 2011 கணக்கெடுப்பின்படி 6.12% கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற வந்து விஷயங்கள் வந்து 2011 எடுத்த கணக்கெடுப்பின்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான். இப்போ 2011 அதில் தலித் கிறிஸ்தவர்கள் எத்தனை %? ஏன்னா கிறிஸ்தவத்தில் வந்து தலித்துகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுது. தலித் கிறிஸ்தவர்கள் எத்தனை சதவீதம்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தில் 60 லட்சம்னா 42 லட்சம் பேர் வந்து தலித் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க வசித்து வாழ்ந்து வருகிறார்கள். ஸோ இப்போ இந்த 42 லட்சம் என்பது எத்தனை % சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 6% ஒட்டுமொத்த 6.1 ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 70%. 4% நம்ம 4% ஆல்மோஸ்ட். ஸோ இந்த வந்து 4%னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் வந்து தலித் கிறிஸ்தவர்கள் 4% இருக்கு. ஆனால் இந்த 4% மக்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து எந்த சலுகைகளும் கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து நான் இப்படி எடுத்துக்கலாமா, இவர்கள் வந்து மதம் மாறியதே வந்து சாதிய குடும்பத்திலேருந்து விடுபடுறது தான். ஒரு பக்கம் வந்து சாதிய குடும்பம் நடக்குது, சலுகையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மையான விஷயங்கள் தான் அது. சலுகைகள் உங்களுக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் வந்து அந்த எக்ஸாம் நடந்தது, தேர்வாணையத்தினுடைய எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. அப்புறம் இப்போ சமீபத்தில் எஸ்ஐ செலெக்ஷன் நடந்தது. அதில் ஒருத்தர் கூட தலித் கிறிஸ்டின் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன காரணம்? இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்வர்ட் கம்யூனிட்டி பிசியில் தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிற நான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினா பிசி அந்த பிசியில் வந்து கிட்டத்தட்ட அதனுடைய அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 319 கேஸ்ட் இருக்குது பேக்வர்ட் கம்யூனிட்டியில். அந்த 319 பேக்வர்ட் கம்யூனிட்டி அந்த சமூகம் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதில் எல்லாருமே இருக்காங்க, நாடாஸ் இருக்காங்க, கவுண்டர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 319 கேஸ்ட் அவங்கக்கிட்ட இந்த தலித் மக்கள் போயிட்டு அவங்களால எதிர்த்து போரிட்டு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஆரோக்கியமான போட்டியெல்லாம் இருந்து அங்கே வந்து ஜெயிக்க முடியல. அந்த இதில் உங்களுக்கு புரியும். சின்ன உதாரணம், ஒரு பாக்ஸிங் வச்சுங்களேன், 40 கிலோ எடைப்பிரிவு 60 கிலோ எடைப்பிரிவு இருக்கும். 2 பேருக்கும் சண்டை போட விட மாட்டாங்க. 40க்கு 40 தான் சண்டை போடுவாங்க. இந்த தலித் மக்கள் ஆண்டாண்டங்களும் அடிமைப்பட்டு எந்த விதமான மேம்பாடும் அடையாத விளிம்புநிலை சமூகமாக இருக்குது. இந்த தலித் கிறிஸ்டியன் வந்து அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி அவங்களோட போட்டி போட்டு அந்த வேலைவாய்ப்புகளை பெறுவதில் ரொம்ப சிக்கல் இருக்குது. 319 பட்டியலில் இருக்கிறதுனால எங்களால் அங்கே உள்ள நுழைஞ்சு அந்த உரிமையை, கல்வி, வேலைவாய்ப்பு, அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரியும் இந்த மக்கள் வந்து சொல்லனா துயரத்தில் இன்று வரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அது என்னென்னா, இப்போ நான் வந்து இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டு எனக்கு சலுகை வேணும்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் இந்து மதத்துக்கே போகிறேன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்?
திருப்பி ஏன் அவங்க முதல்ல இந்து மதத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து கோயில் உள்ள நுழைய விட மாட்டாங்க. தண்ணியில் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ சமீபத்தில் வேங்கை வயல் நீங்கள் எடுத்துங்க. வேங்கை வயலில் திடீர்னு ஒரு மலம் தொட்டியில் விழுந்தது, அதுதான் இஷ்யூவா? இல்லை. வேங்கை வயலில் முதலாக அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இவர்கள் மக்கள் தலித் மக்கள் போயிட்டு அங்கே ஆலய வழிபாடு பண்ணுறதுல திருவிழாவில் பங்கேற்கிறதுல சிக்கல் ஆரம்பிச்சது, சண்டை வந்துச்சு. வேங்க வயலில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இல்லை இந்துக்கள் நான் இந்துக்கள் சொல்ல வரேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்துக்கள் வந்து கூடாது அப்படின்னு திடீர்னு ஒரு அம்மா வந்து சாமி ஆடினாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. சாமி ஆட்டு இவங்கெல்லாம் தலித் மக்கள்லாம் இதில் வரக்கூடாது அப்படின்னு வந்து நான் வந்து ஆத்தா இறங்கிறேன்னா சாமி ஆனவனு கலெக்டர் பார்த்துட்டு அந்த அம்மாவை கைது பண்ணாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தண்ணி விட மாட்டேன்ட்டாங்க. அடுத்து இந்த அம்மாவை கைது பண்ண அடுத்த ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு பொது அந்த நீர் தொட்டிலேருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்காது அப்படின்ட்டாங்க. 2 பேருக்கும் மறியல் நடக்குது. மறியல் நடந்த பிறகு கலெக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த பொது தொட்டி அரசாங்கத்தினுடைய தண்ணீர் தொட்டியில் எல்லாரும் தானே குடிக்கணும். ஆனால் அந்த அரசாங்கம் அந்த முடிவுக்கு போகல. அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு தொட்டி நான் வந்து கட்டித்தரேன்னு நம்ம சேரிகள் வாழக்கூடிய அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு 70-80 வீடு 100 வீடுங்களுக்கான ஒரு தொட்டியை அங்கே கட்டித்தராங்க. அந்த தொட்டியில் கட்டித்தரோம்னா அந்த நீர் ஏற்றுறதுக்கான மோட்டர் இல்லை. அதுக்கு 1 வருஷமாக போராடினாங்க. அப்புறம் மோட்டர் வந்தது. இந்த மாதிரி இவங்களை கைது பண்ணது, திருவிழாவில் கலெக்டர் இப்படி நடந்து கொண்டது, அப்புறம் இவங்களுக்கு இன்னும் தனியாக தண்ணி தொட்டி திறந்துட்டாங்க, மோட்டரும் போட்டு ஏற்றியாச்சின்னு சொல்லி அந்த பாகுபாடு சாதியினுடைய வெறித்தனத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, மலத்தை வந்து உள்ளே போட்டுட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அந்த அப்படி இப்போ நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, அதே படிநிலை தான். அதனால தானே அவங்க கிறிஸ்தவம் தருணாங்க. இப்போ அந்த இப்போ அங்கேருந்து இங்கேயும் வராத, இங்கே வந்தால் உனக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் எதுவுமே கிடைக்காது கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தால் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பாடு. அங்கேருந்து இங்கேயும் வர முடியாது, இங்கேருந்து அங்கேயும் போகக்கூடாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து தலித் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வேங்க வயல் தான் உங்களுக்கு நேரடி சாட்சி. யாரெல்லாம் வந்து அதுக்கு எதிரான போராடினாங்களோ, யார் மலக்குழியில் இறங்கி அதை கண்டுபிடிச்சாங்களோ, யார் வந்து அரசுக்கு எதிராக கோரிக்கை வச்சாங்களோ, அவங்க மேலேயே அரசு வந்து அவங்களையே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்மூடாக பார்க்குறீங்க. அது இப்போ நடந்துச்சு. என்ன சொல்ல வரான், தீண்டாமல் ஒரு பெருங்குற்றம், தீண்டாமல் ஒரு பாவச்செயல், எல்லாமே நம்ம பைலாவில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் குறிப்பாக இந்த அரசாங்கம் எப்படி பார்க்குதுன்னா, தீண்டாமைக்கு எதிராக தப்பு செய்கிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அங்கே ஒரு சமரச போக்கு என்பது நீடிக்குது. சாதியை ஒழிக்கிறேன், சமூக நீதி அரசுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த தீண்டாமை கொடுமை அந்த விஷயங்கள் வரும்போது ரொம்ப போல்டாக துணிச்சலாக யார் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்கு எதிரான தண்டனையை பெற்று தந்தால்தான் இப்படிப்பட்ட சாதி கொடுமைகள்லாம் நடக்காது. ஆக தீண்டாமை வேறு இருக்கிறதுல தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அரசாங்கம் ரொம்ப துணிச்சலாக, ரொம்ப தைரியமாக, வாக்கு அரசியல்லாம் பார்க்காம துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இப்படிப்பட்ட செயல்பாடுகள், இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடக்காது. ஆக இந்து மதத்துலேயும் அந்த கொடுமைகள் இருக்குது, அதே கிறிஸ்தவ மதத்தில் அந்த கொடுமைகள் இருக்குது. இங்கே வந்தால் என்ன அர்த்தம்னா, உனக்கு கொடுமையும் நடக்கும், சாதி கொடுமைகள் 155 கிராமங்களில் 13 வகையான தீண்டாமை கொடுமை கிறிஸ்துவர்கள் அனுபவிக்கிறார்கள். உங்களுக்கு சலுகையும் கிடைக்காது இங்கே வந்தீங்கன்னா. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக விளிம்பு நிலை தலித்து கிறிஸ்தவர்கள் சொல்லனா துயரத்தை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள் தான் பேருண்மை. சரி, இது எப்பொழுதுமே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக என்ற கட்சி வந்து சிறுபான்மைக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும், சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் ஒரு பேச்சு இருக்கு. இதை வந்து இங்கே இருக்க தலித் இயக்கங்களாகும் தலைவர் தொல் திருமணம் ஆகட்டும், அதே போல் முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும், இந்த விஷயத்தை கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? நாங்கள் வந்து திருமாவளவன்கிட்ட வந்து கடிதம் கொடுத்துருக்குறோம். எங்களோட உள்ஒதுக்கீடு கோரிக்கை சம்மந்தமாக ஆகஸ்ட் 10 கருப்பு தினத்தில் கூப்பிட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு சட்டமன்றத்திலேயே முதல்வர் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாரு. அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக உள்ஒதுக்கீடும் வேணும், அந்த ஏற்கனவே டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீட்டை தலித் கிறிஸ்தவர்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை சட்டமன்ற குறிப்பிலே இருக்குது. சட்டமன்றத்தில் அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. அந்த டிமாண்டை ஒட்டி நம்ம வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் செல்வ பெருந்தகை போய் பார்த்துருக்குறோம். எல்லா கட்சி தலைவரையும் நம்ம சந்தித்து அந்த 3.5% உள்ஒதுக்கீடுக்காக கோரிக்கையை நாங்கள் முன் வச்சு நாங்கள் பயணிக்கிறோம். அதற்கு ஆதரவாக அவர்களெல்லாம் குரல் எழுப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இட உள்ஒதுக்கீடு வேணும்னா தமிழக அரசே சர்வே நடத்தலாம். என்னென்னா தலித் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் வந்து அரசு பணிகளில் இருக்காங்க, இடஒதுக்கீடு உண்மையாகவே அவங்களுக்கு பயனளிக்குதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்வே எடுத்து அவங்க
அவங்களே வந்து உள் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு எப்படி வந்து 3% கொடுக்கப்பட்டதோ அதே போல் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டால் பயனடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளுக்கோ இல்லை அரசு கல்லூரிகளுக்கோ இல்லை அரசு வேலைக்கோ வந்து இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு பயனளிக்கவில்லை, அவங்க பிசியில் இருக்கிறதால எஸ்சியில் இருந்தாலும் பயனளிக்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம். தமிழக அரசு ஏன் பண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழக அரசு வந்து குறிப்பாக வந்து சிறுபான்மை அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு பார்வை பொதுவாக திராவிட கட்சிகளுக்கெல்லாம் இருக்குது. ரெண்டாவது என்ன வச்சுன்னா, ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி கிறிஸ்தவர்கள் போல அரசியலாக எழ முடியல. ஏன் அரசியலாக எழ முடியலன்னா, சாதி கிறிஸ்தவத்தில் இருக்கிற வரை அவர்கள் அரசியலால் எழ முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சாதி இருக்கிற வரை பொருளாதாரத்தால் நம்ம மக்கள் மேம்பட முடியாது. சாதி இருக்கும் வரை கல்வியில் பெரியவர்களுக்கு முன்னேற வர முடியாது. சாதி இருக்கிற வரை அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க முடியாது. ஸோ வாக்கு அரசியலாக அவர்கள் எழாத பட்சத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒரு பிஷப்பை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி அவர்கள் தான் ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரத்துடைய மையம்னு நினைக்கிறாங்க. அதுதான் தப்பு. இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மக்கள், அந்த இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள், அதன் தலைவர்கள் அவர்களை சார்ந்த அரசியலை நோக்கி இவர்கள் கொண்டு போகிறதில்ல. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள்னால் உடனே ஒரு பிஷப் கூட வேண்டியது, கேட்க வேண்டியது, அவரை வச்சு பேச வேண்டியது, அவர் மட்டும் ஒட்டுமொத்தமான அதிகார மையம் எங்களுக்கு கிடையாது. இங்கே களத்தில் இறங்கி போராடக்கூடிய மக்களோடு நிற்கக்கூடிய மக்கள் இயக்க தலைவர்களை அழைத்து பேசுவதே கிடையாது. இது வந்து தொடர்ச்சியாக வந்து அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம கூடுதலாக சொல்கிறது. இப்போ 3.5 இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் சமீபத்தில் வள்ளூர் கோட்டத்தில் நடத்தினோம். அரசு வந்து அந்த நேரத்தில் யாருக்குமே பெரிய அளவுக்கு அனுமதி தரல போராட்டங்களுக்கெல்லாம். அப்போ எங்களை வந்து கைது பண்ணாங்க. இது வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் அவருடைய சமூக நீதி காவலன்னு சொல்லக்கூடிய அவருடைய காவல்துறைகள் வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. அவருடைய நாலேஜுக்கு 3.5% இவங்களை வலியுறுத்துகிறாள்னு கேட்குறாங்க. மீண்டும் அது தொடர்ச்சியான போராட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு செல்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய சாதி, அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய சாதிய தலைவர்களாகவும் மத தலைவர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கணும். மத தலைவர்களும் சாதிய அந்த படிநிலைகளை தன்னுடைய அந்த மூளையில் வச்சுட்டு செயல்படுற போக்கு என்பது இருக்குது. எனவே தான் பிறநலம் இவனுக்காக லிஃப்ட் பண்ணோம், இவனுக்கு நம்ம வந்து ரொம்ப நம்மளை நம்பி வந்தாங்களே. இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இயேசு அழைக்கிறாரு வாங்கன்றாரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு இயேசு வந்து ஜப கூட்டத்துக்கு வாங்க, 4 மாவட்டம் எல்லாம் வாங்க, இங்கே சென்ட் ஜார்ஜ் கான்வென்ட்டில் ஏராளமான கூட்டங்கள் நடக்குது, எல்லாம் வாங்கன்னு ஒரே ஒரு விஷயந்தான். நாங்களாம் வந்துட்டோம். ஏற்கனவே மதம் மாறினவங்களுக்கு எந்த சலுகையும் இல்லாமல் அவன் வந்து பொருளாதாரத்தை பின்தங்கி ரொம்ப மோசமான நிலையில் இருக்கான அவனை விடுவிப்பதற்கு, அவனுக்கு மீட்சியை தருவதற்கு, அவனையே விடுதலை தருவதற்கு இவர்கள் யாரும் தயாரில்லை. காரணம், இவங்கெல்லாம் சாதி கிறிஸ்தவர்களாக தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் கிறிஸ்துவம் அரசியலாகவும் எழ முடியவில்லை. இப்படி வந்து அப்படிப்பட்ட மத போதகர்கள் வந்து இந்த விளிம்புநிலை ஒடுக்கப்பட்ட மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு எதுவும் செய்யலை. இதுதான் நிலைமை. ஆக வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும்போது அரசு தான் எங்களுக்கான இடஒதுக்கீடு, எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான பொருளாதாரம், எங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்புகளில் அரசு துணிச்சலாக இறங்கணும். இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து பீகாரில் நடத்திட்டாங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டாங்க. அடுத்து தமிழகத்திலையும் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து யார் என்ன ரேஷியோவில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை என்பது அரசாங்கம் புரிந்து கொண்டு அந்த விஷயங்கள் வந்து கூடுதல் அக்கறை செலுத்தி, நாங்கள் ஏற்கனவே கலைஞர் 2007 4வது இது ஒன்று GON 4 அதில் கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட 3.5% இடஒதுக்கீடு இத்தனை ஆண்டு காலமாக சொல்லனா துயரத்தை அனுபவித்து வரக்கூடிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். சரிங்க சார், இதுவரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப வெளிப்படையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. கருத்து